எல்லோருக்கும் வணக்கங்க. திருப்பல்லாண்டு துவக்கத்திற்கு முன்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பச்சை பரத்தல் அப்படின்னு ஒரு வைபவம் நடக்கும். அது என்னங்க பச்சை பரத்துதல் வைபவம் அப்படின்னா, ஆமாங்க, தாயார் ஆண்டாள் நாச்சியார் அவங்களோட பிறந்த அகத்துக்கு எழுந்தருளக்கூடிய வைபவத்தை தான் இங்கே பச்சை பரத்தல் வைபவம்னு சொல்லுவாங்க. இந்த வைபவத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரை தவிர வேறு எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு திருப்பல்லாண்டு துவக்கத்திற்கு முன்பாக நடக்காது. தாயார் ஆண்டாள் திருக்கோவிலிருந்து கிளம்பி தாயாரும் மன்னாரும் வந்துடுவாங்க. சேர்த்தியில் 2 பேரும் அவ்வளோ அழகாக நடந்து வருவாங்க. அதற்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறமா அந்த ஆடிப்பூர கொட்டகை வரைக்கும் வந்துட்டு கொஞ்ச நேரம் தாயாரும் பெருமாளும் நின்றுவாங்க. ஏன்னா பெரியாழ்வார் வம்சத்திலிருந்து வேதபிரான் பட்டர் சுவாமி வந்து ஆண்டாளை அழைக்கணும், ஆற்றுக்கு வாமா அப்படின்னு. இது எப்படின்னா ஒரு பக்தி அனுபவத்துலேயும் பார்க்கலாம், ஒரு பாசமான அனுபவத்துலேயும் பார்க்கலாம். தாயாரை கூப்பிட்றாங்களாம். இப்போ நம்ம வீடுகள்லாம் கல்யாணம் ஆன பொண்ணுங்க வீட்டுக்கு வரும்போது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் அவங்க இந்த டைமில் இந்த பஸ்ஸில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டாலுமே அப்பா அண்ணா கூட பிறந்தவா எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அழைக்கிறதுக்கு வருவாங்க. அந்த ஆற்றுல இருக்கிறவங்கலாம், என்னம்மா சௌரியமா, பொண்ணை பார்த்துட்டு சௌரியமாக இருக்கியாம்மா, மாப்பிள்ளைலாம் சௌரியமாக இருக்கா, எல்லாருமே அங்கே அவங்க புக்காத்தில் எல்லோரும் சௌரியமாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சுட்டே என்ன செய்வாங்க, கூட்டின்னு வருவாங்க. அதே மாதிரி வேதபுரான் பட்டர் சுவாமி தாயார்கிட்ட அம்மா நீ வரணும், ஆற்றுக்கு வரணும், தாயே நீ வரணும், நீ பிறந்து வளர்ந்த அந்த திருமாளிகைக்கு நீ என்ன செய்யணும், எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி தாயார்கிட்ட சொல்லி கேட்டு அழைச்சிண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த வைபவம் அத்தனை அழகாக இருக்கும் சேவிக்கிறதுக்கு. அடுத்ததாக தாயார் பொதுவாக கோவில்கள் திருமடப்பள்ளியில் மட்டும் செய்யக்கூடிய பிரசாதங்கள் மட்டும்தான் தாயார் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்படும். ஆனால் அன்று பச்சை பரத்தல் வைபவம் அன்று ஒரு நாள் மட்டும் தாயாருக்கு பெரியாழ்வார் வம்சத்தில் வந்திருக்காங்க இல்லையா, அது வேதபிரான் பட்டர் சுவாமி அவங்க திருமாளிகையில் மணிப்பருப்பும் திரட்டுப்பால்னு சொல்லப்படுகிற இந்த 2 நைவேத்தியங்களும் அவங்க வேதபிரான் பட்டர் சுவாமி திருமாளிகையில் செய்து அதை தாயாருக்கு அம்சிப்பாங்க. எதனால தாயாருக்கு இந்த மாதிரி அப்படின்னா, நம்ம பிறந்த எவ்வளவுதான் செல்வ செழிப்போடு இருந்தாலுமே ஒரு பொண்ணு புகுந்த வீட்டில் பிறந்தகத்தில் போய் அப்படி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வர திருப்திங்கிறது தனியாக இருக்கும் இல்லையா. எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் சரி, அம்மாத்துக்கு போகிறப்ப, அம்மா வீடுகளுக்கு போகிறப்ப இருக்கக்கூடிய சந்தோஷங்களை வார்த்தைகள் அளவிட முடியாது. தாயாரையும் அந்த பச்சைபுரத்தில் வைபவத்தப்ப தாயாரோட முகத்துலையும் அப்படி ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி சிரிச்சுட்டே இருப்பா தாயார், அவ்வளவு சந்தோஷமாக இருப்பா. கோவிலை விட்டு கிளம்புறப்ப நம்மெல்லாம் வீடுகளில் கணவரது இல்லத்திலிருந்து கிளம்பி மாமியார் வீட்டிலேருந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு படப்படப்பு, ஒரு உற்சாகம் எல்லாமே இருக்கும். அதான் இதை எடுத்து வச்சுனோமா, அதை எடுத்து வச்சுனோமா, எல்லாம் தெரியாதா, எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், ஒரு பரபரப்போடையே கிளம்பி போவோம் இல்லையா. அதே மாதிரி தான் தாயாரும் திருப்பல்லாண்டு துவக்கத்துக்கு முன்பாக இந்த பச்சைபுரத்தில் வைபவத்தின் பொழுது அத்தனை பரபரப்பு, அத்தனை சந்தோஷத்தோடு போகிறாளாம். தன்னை வளர்த்த திருத்தகப்பனார் பெரியாழ்வாரோட இல்லத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு சந்தோஷமாக அவள் வாழ்ந்த வீடு இல்லையா, அவள் வளர்ந்த வீடு, அவள் நம்ம ஆண்டாள் அம்மா வளர்ந்த வீடு, அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போகிறாளா. சரி, அவள் போகிறா தாயார், அதற்காக இதுக்கு காய்கறிகள் எல்லாம் பரத்தி பச்சை பரத்தல் வைபவம்னு எதற்கு சொல்லணும் அப்படின்னா, அம்மா பொண்ணு வரைச்ச பிறந்த வீடு நல்லா சந்தோஷமாக இருக்குமா, நீ பிறந்த இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், நீ பிறந்த இந்த வீடு நாங்கள் ரொம்ப நாங்கள் சௌரியமாக இருக்கோம், எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக இருக்கான்னு சொல்கிறப்ப ஆண்டாளுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுறதான். அவளுக்கு தெரியாதா, அவள் அரசாட்சி பண்ணுற ஊர் இருந்தாலுமே அங்கே என்ன செய்கிறா, நாச்சியார் திருமாளிகையோட ஆத்துக்காரோட உட்காந்துட்டுருக்கா. நாச்சியார் திருமாளிகையில் கணவரோட உட்காந்துட்டுருக்கா, ரெங்கமன்னாரோட உட்காந்துட்டுருக்கா. அரசாட்சி பண்ணுறது என்னமோ அவள் தான், ரெங்கமன்னார் சொல்லி தான் அவள் பண்ணுறான். எல்லாரும் சொல்லுவா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே பெண்கள் ராஜ்யம், அங்கே எப்பயுமே ஆண்டாள் தான் ராஜ்யம். ஆமாம், ஆண்டாள் தான் ராஜ்யம். ஆனால் ரெங்கமன்னார் சொல்லி ரெங்கமன்னாருக்கே எடுத்து சில விஷயங்களை சொல்லி இப்படி பண்ணுங்கோ, இது சரியாக இருக்கும்னு சொல்லி தாயார் எடுத்து சொல்கிறாளாம். பொதுவாகவே பெண்கள் மதியூக மந்திரியாக இருந்தால் கணவருக்கெல்லாம் பிரச்சனை கிடையாதான். ஒரு குடும்பங்கிற அமைப்பில் கணவன் ராஜாவாக இருந்தால் மனைவி என்பவள் ராணிங்கிற பதவியோட மந்திரிங்கிற வேலையும் சேர்ந்து பண்ணணுமா, மதியூக மந்திரியாக இருந்து பண்ணணுமா. இந்த விஷயம் இப்படி பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணவனுக்கு எடுத்து சொல்லணுமா. அந்த மாதிரி தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாயார் நாச்சியார் ஆண்டாலும் நம்ம அம்மா ஆண்டாலும் ஸ்ரீரங்கத்து ரங்கராஜனும் அழகாக அரசாட்சி பண்ணிட்டு இருக்கா.
நித்திய திருக்கல்யாண கோலத்தில் சேவை சாதிக்கிறாளே, வந்தவா எல்லாருக்கும் எல்லா வரமும் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? ஆண்டாள் அம்மாவால் கிடைக்கிறது. ஆண்டாள் பரியோட சொல்கிறா, கொடுத்துடுங்கோ கொடுங்கோ, அவள் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுங்கோ, அதற்குத்தானே நீர் இருக்கீர். தெய்வம்னா என்ன? ஒருத்தவா கேட்டு செய்கிறதுக்கு பேரா தெய்வம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் ரெங்கமன்னார் பக்கத்தில் உட்காந்துட்டே சொல்லிகிட்டே இருக்கிறனால தான் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் வரம்னு நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே நம்மளோட குறைகள்லாம் நீங்குகிறதுன்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அனுபவபூர்வமாகவும் எல்லாரும் அதை சொல்கிறாங்களே. ஆமாப்பா, ஆண்டாளை பார்த்தோம், மனசுக்குள்ள ஊரில் இருக்கிற கவலையெல்லாம் சரியாக போயிடுத்து. ஆண்டாளை பார்த்து எதுவுமே சொல்லலை, எத்தனையோ கவலையோடு அந்த ஆண்டாள் கோவிலுக்குள்ளே வந்தோம். ஆனால் கோவிலை விட்டு வெளியில் போகிறப்ப மனசில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குங்கிறாளே. காரணம் நம்ம ஆண்டாள் தானே. நம்ம அம்மா அப்படின்னா நம்மளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறா. நம்ம அம்மா அப்படி அவ்வளோ அழகாக அவள் வளர்ந்த பெரியாழ்வார் திருமாளிகையை போய் சுற்றி பார்க்குறா. இந்த பச்சை படத்தல் வைபவத்தில் இன்னொன்னே நம்ம கவனிக்கணுங்க அவசியம். என்னென்னா, தாயார் இந்த மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்குமாக மட்டும் வந்துட்டு போகிறது இல்லை. ஏதோ வருஷத்தில் ஒரு தடவை பிறந்த வீட்டை பார்க்கணும், நம்ம வளர்ந்த பெரியாழ்வார் வீட்டை பார்க்கணும் அப்படிலாம் அவள் வர்றதில்லை. அதுலேயும் தாயார் பக்தர்களுக்கெல்லாம் கிருபை பண்ணுறா. ஆமாம், எல்லாருக்கும் அன்றைய தினம் பரப்பி வைக்கப்பட்ட காய்கறிகள் எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படும். யார் ஒருத்தருக்கும் எதுவும் இல்லைன்னே கிடையாது. அடடா, நம்ம ஆண்டாள் நாச்சியார் உஸ்தவத்தை சேவிக்க வந்தோம், நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்லாம் யாரும் வருத்தப்பட்டு திரும்பி போகிறது கிடையாது. கை நிறைய பிரசாதங்களை கொடுத்து தான் தாயார் அனுப்புவாள். அவ்வளவு ஜனங்கள், அத்தனை ஜனங்களுக்கும் காய்கறிகள். நினச்சி பாருங்க, தாயார் இப்படிலாம் பண்ணுறா. பார்த்து 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 அம்மானா அந்த அம்மா அப்படின்னா கருணைனா என்னங்கிறத தாயார்கிட்ட தான் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும். ஒவ்வொரு அம்மாவும் சொல்கிறா இல்லையா, என் குழந்தைக்கு இந்நேரத்தில் பசிக்கும், என் குழந்தைக்கு இப்போ என்ன தேவை, என் குழந்தைக்கு டியூஷனுக்கு இது வாங்கி கொடுக்கணும், என் குழந்தைக்கு இது வேணும் அது வேணும்னு பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோமே. நம்மளுக்கா ஒரு படி மேலேயே நம்ம அம்மா என்ன செய்கிறா, அப்படி தான் கிருபை பண்ணிட்டு இருக்கா ஆண்டாள் நாச்சியார். பச்சைபுரத்தில் வைபவத்தை ரொம்ப அனுபவித்து சேவித்தோம். பச்சைபுரத்தில் வைபவம் முடிஞ்சதுக்கப்புறமா தாயார் ஆத்துக்கார் கையை ரெங்கமன்னார் அப்படியே கையை பிடிச்சுண்டு என்ன செய்கிறா, இங்கே பெரியாழ்வார் திருமாளிகைக்கு வந்தாச்சு. தான் வளர்ந்த வீட்டை பார்த்தாச்சு. அடுத்ததாக என்ன செய்கிறான்னா, பெரிய பெருமாள் சன்னதிக்கு போவா. அங்கே போகணும் இல்லையா, அங்கே போய் பெரிய பெருமாளை பார்த்தாகணுமே. அவளுக்கு எந்த ஒரு உஸ்தவனாலும் சரி, தாயாருக்கு முதல்ல பெரிய பெருமாளை போய் சேவிச்சிடணும். அதுவும் ரெங்கமன்னாரையே கூட்டிகிட்டே போய் சேவிச்சுட்டு வந்துடுவா. அவ்வளோ அழகாக ரெங்கமன்னாரை கூட்டிகிட்டு போகிறா வடபத்திர சாயி சன்னதிக்கு. அங்கு தான் பகல்பத்து மண்டபம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மண்டபம் வடபத்திர சாயி சன்னதியில் இந்த கருடாழ்வார் சன்னதியை ஒட்டி இருக்குது. அங்கே போனதும் அங்கேயும் காய்கறி எல்லாம் பரப்பி வச்சுருப்பாங்க. வடபத்திர சாயி சன்னதியில் அவள் சொல்கிறாளாம், ஆமாப்பா, நீர் இருக்கிற இடத்துல என்ன குறை வந்துட போகுது. பெரிய பெருமாள்கிட்ட சொல்கிறாளாம், நீர் இருக்கிற இடத்துல என்ன குறை வந்துட போகிறது, இந்த ஊரில் யுகமாக இருக்கிறே, நீர் அரசாட்சி பண்ணுற இடத்துல என்ன குறை வந்துட போகுதுன்னு சொல்லும் விதமாக அங்கே ஃபுல்லாக காய்கறி எல்லாம் பரப்பி வச்சுட்டுருக்கான். ஆனால் வடபத்திர சாயி சொல்கிறாளாம், கோதை மகாலட்சுமி இல்லவா இருக்க நீ இங்கே, அம்மா என்னால் கிடையாதும்மா, ஜனங்களையெல்லாம் நான் நல்லபடியாக பக்தி பண்ணி அவங்களையெல்லாம் நல்வழிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்லி சபதம் எடுத்துன்ட்டு நீ என்ன செஞ்ச, திருப்பாவை பாடி காட்டி வாழ்ந்து காட்டினையே, அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் நீ அரசாட்சி பண்ணுற ஊர் இல்லையான்னு பெரிய பெருமாள் சொல்கிற விதமாக அவ்வளோ அழகாக இருக்கும். சேவிக்கிறதுக்கே இந்த வைபவம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த பச்சைபுரத்தில் வைபவம் அவசியம் சேவிச்சிருங்க. ஏன்னா எல்லா ஊர்கள்லேயுமே அத்தியன உற்சவம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் இந்த பச்சைபுரத்தில் வைபவங்கிறத நம்ம பார்க்க முடியும். பச்சைபுரத்தில் வைபவம் வீடியோஸ் நமக்காக ஆண்டாள் அழகர் இன்ஸ்டா பேஜ் அவங்களும் வாட்ஸ்அப்பில் ஆண்டாள் வைபவன் வாட்ஸ்அப் சேனல் வச்சுட்டுருக்காங்க. அவங்களும் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நன்றி. 2 பேருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இருக்கிற இடத்துலையே நம்ம எல்லாரையும் ஆண்டாளை இப்படி திவ்யமாக சேவிச்சுட்டுருக்கோமே, எல்லாரும் சேவிக்கும் விதமாக அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வீடியோ கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும். மிக்க நன்றிங்க. எல்லோரும் ரொம்ப ரசித்து சேவித்தோம். அடுத்ததாக இந்த பச்சை படத்தில் வைபவத்தை ரொம்ப அழகாக அந்த கற்பூர ஆராத்தி எல்லாத்தையுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீபாதம் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ் ரொம்ப அவ்வளோ அழகாக எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அவங்களுக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்லிடுவோம். அத்தனை அழகாக இருக்குது. நம்ம தாயாரை இருக்கிற இடத்துலையே சேவிக்கிறதுக்கு தாயார் நமக்கு அப்படி தான் கிருபை பண்ணிட்டா. நம்ம எல்லா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தயவுசெய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அவசியம் மார்கழி ஆடி பங்குனி இந்த சமயங்களிலாவது சேவிச்சிடுங்க. அப்படி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்தபடியே பெருமாள் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஆண்டாள்னு மனசார நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக கிருபை பண்ணுவா நம்ம அம்மா.
வாய்ப்பு கிடைச்சா அவசியம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து நேரில் இந்த உற்சவங்கள்லாம் ஒரு முறை அனுபவித்து சேவிக்கணும். ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லேயே தாயாரோட திருமுக மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படி தெரியறதுனா அதில் நேரில் ரசித்து பார்த்தோன்னா அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்குமா சொல்லுங்கள். நேரில் பார்க்குறப்ப கண்ணில் வந்து நம்மளுக்கு கண்ணீர் கொட்டும். எதுக்குங்க அழணும் தெய்வத்தை பார்க்குறப்ப? நான் தெய்வத்தை பார்க்குறப்ப நம்ம அழ வேண்டாங்க, அந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் பொழுது ஆமாம் அந்த தெய்வம் வந்து அப்படியே பேசுகிறப்ப நம்மளுக்கு என்ன கேட்க தோணும்? அந்த தெய்வத்திட்ட ஒன்றுமே கேட்க தோணும். அது நீ என் கூட இரு, அது போதும் அப்படின்னு நம்ம சொன்னால் போதும், அந்த தெய்வம் நம்ம கூடயே இருந்து நம்மளை காப்பாற்றும். அடுத்ததாக இன்றைய திருப்பாவை பாசுர பாடல், ஓவியம், கோலம் எல்லாமே பார்க்கலாங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். கூடியிருந்து குளிர்ந்தியனர் எம்பாவாயின்னு சொன்னாலங்க, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. வாங்க இன்றைய பாசுரத்தை நம்ம அனுபவித்து சேவிப்போம். கீசு கீசென்றுங்கும் ஆனை சாத்தான் கலந்து. இதில் தாயார் என்ன சொல்ல வரா? ஆனை சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த குருவிகள் வந்து என்ன செய்யுதான்? கீச் 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 கீச்சுன்னு கத்துறதான். அதை ஒன்றுக்கொன்று பேசிக்கிறதான். எப்படி பேசுறதான்? பொழுது புலந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதை என்ன செய்யறதான்? கத்தி கத்தி பேசின்னு இருக்கான். அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? பேசின பேச்சரவும் உனக்கு கேட்டிலையோ? பேய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறா. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ? வாசனை மிகுந்த கூந்தலை உடைய ஆயர் குலத்து பெண்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய நறுமணம் மிக்க வாசை மலர்களை வந்து சூடின்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்களா? ஆயர் குலத்து பெண்கள் அவ்வளவு வாசனை உள்ள மலர்களை தன்னோட கூந்தலில் சூடிக்கொள்வதாக அவங்களோட கூந்தல் எப்பையும் நறுமணம் மிக்கதாக இருக்கிறதான். அவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? ஆயர் குலத்து பெண்கள் எல்லாமே எப்பொழுதுமே தயிர், வெண்ணெய் இதெல்லாம் எடுக்கும்போது அந்த மத்தோட ஓசை கேட்கும் இல்லையா? அந்த மத்தோட ஓசை வந்து ஒளி எழுப்புறது கூட உனக்கு கேட்கலையா? ஏன்னா தாயார் வந்து இப்போ என்ன செய்கிறான்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை தான் வந்து என்ன செய்யணும்? ஆயர்பாடியா நினச்சிட்டு தானே திருப்பாவை நோன்பு இருக்கிறா. அதனால சொல்கிறாளாம், அந்த தயிர் கடையிற சத்தம் கேட்டு கூட நீ எடுக்கலையா? அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இந்த தயிர் கடையிற சத்தம் கேட்டு கூட நீ எழுந்திருக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாளாம். அடுத்தது என்ன சொல்கிறா? நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடத்தியோ அப்படின்னு சொல்கிறாளாம். நாங்கள் எல்லாரும் கேசவனை புகழ்ந்து பாடுறது உன் காதில் கேட்டு நீ ஏன் இப்படி தூங்கின்னு இருக்க அப்படின்னு கேட்குறாளாம். கேசவன்கிற அந்த நாமத்தோட பெருமையை சொல்கிறா. கேசவா அப்படிங்கிற அந்த திருநாமத்தை 7 தடவை சொல்லிட்டு நம்ம தினசரி வேலைகளை தொடங்கினா அன்றைய பணிகள்லாம் நமக்கு என்ன செய்யுமா? தங்கு தடை இல்லாமல் நல்லபடியாக முடியுங்கிறது நம்பிக்கையாக தாயார் அதை நமக்கு உணர்த்துறா. கேசவன் சொல்லுவதற்கு தடைகளை நீக்குபவன் என்று பொருளாம். கேசவன் என்ற சொல்லுக்கு தடைகளை நீக்குபவன் அப்படின்னு சொல்லி பொருளாம். தாயார் என்ன சொல்கிறாளாம்? இந்த திருப்பாவை நோன்புக்கு தடையாக இருக்கிற இந்த தூக்கத்தை, இந்த தூங்கின்னு இருக்கிற தன் தோழியோட தூக்கத்தை கேசவா நீ வந்து நீ என்ன செஞ்சுடு? அந்த தூக்கம்ங்கிற அந்த தடையை நீ உடைத்தெறிங்கிற மாதிரியும் தாயார் சொல்கிறான்னு நம்ம பொருள் கொள்ளலாம். நாங்கள் எல்லோரும் பாவை நோன்பு இருக்கலாமா அப்படின்னு கேட்டதும் நாங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் இருக்கலாம், நானே அதுக்கு வந்து என்ன செய்கிறேன்? தலைமை தாங்குகிறேன்னு சொன்னவள் இப்போ உறங்கிட்டு இருக்காளாம். அவளை எழுப்பும் விதமாகத்தான் தாயார் இந்த பாடலை பாடுறாளா. அவளை மட்டுமா தாயார் எழுப்புறா? நம்மளையும் தான். அஜானங்கிற இருளில் மூழ்கி உறங்கின்னு இருக்கோமே, இந்த மாயையில் சிக்கி தவிச்சுன்னு இருக்கோமே, இதெல்லாம் நம்ம இந்த தடைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இந்த மாயைங்கிற தடையை தகர்த்து எறியணும்னா கேசவாங்கிற நாமத்தை சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? பக்தி பண்ணினா நம்மளுக்கு நற்கதி கிடைக்கும் அப்படிங்கிற விதமாகத்தானே தாயார் சொல்கிறார். அத்தனை அழகான இந்த பாசுரம். இதற்கான விளக்கம் பார்க்கும். இதுதானாங்க இந்த 7வது பாசுரத்துக்குள்ள விளக்கம்னா கண்டிப்பாக இல்லைங்க. குருநாதர் நிறைய சாதிச்சிருக்காங்க. அதில் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் அடியேன் உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். இன்றைய தினத்திற்கான மார்கழி பாசுர கோலம் ரொம்ப அழகாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அலமேடு ரங்கராஜன் வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவே நன்னா இருக்குது. தாயார் இந்த திருப்பாவையில் சொன்னாலே அந்த ஆனை சாத்தான் குருவிகள்லாம் பேசுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகாக அந்த குருவிகள் அந்த உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழி தாயார் அழகாக வாசலில் நின்றுண்டு உனக்கு கேட்கலையா? வா, இந்த தூக்கங்கிற தடையை நீ என்ன செய்ய? கேசவன் நாமத்தை சொல்லி நீ ஒட்டச்சி எரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக நமக்கும் கேசவன் நாமத்து பெருமையும் சொல்லும் விதமாக அமையப்பட்ட இந்த பாடலை அத்தனை அழகாக ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. நன்றி அலமேடு ரங்கராஜன், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நமக்காகவே வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நன்றி. அடுத்ததாக மார்கழி கோலங்கள். இன்றைய தினம் ரொம்பவே அழகாக
அலமேலு ரங்கராஜன் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மார்கழி கோலங்கள் பகுதிக்கு அழகாக வண்ணக்கோலம் வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. கிருஷ்ணரோட கை அழகாக அந்த மயில் பீலிகை எல்லாத்தையும் அழகாக சொல்லும் விதமாக அத்தனை அழகாக இருக்குது. மிக்க நன்றி. அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் நம்ம ஈஸ்வரி செல்வம் அவங்க ஆர்ஆர் நகர்லேருந்து வரைந்து அனுப்பிய அழகான வண்ண கோலத்தை தான் பார்த்துட்டுருக்கோம். ஆண்டாலேயே அப்படியே கோலமாக போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது. அந்த கிளி கொண்டை மாலை எல்லாம் அத்தனை அழகாக தாயாரோட திருவுருவத்தை அவ்வளோ அழகாக கோலத்தில் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. மிக்க நன்றி ஈஸ்வரி செல்வம். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் சிறப்பு பகுதியில் நம்ம கோமதி பிரியா அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரைந்து அனுப்பிய கோலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாங்க, அழகாக தாயாரை கும்பிட்டா என்னதான் கிடைக்காது, நம்ம தாயாரை செவிக்க நமக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும். வீடு, காரு, வாசல் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லும் விதமாக கோலத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நன்றி கோமதி பிரியா. அடுத்ததாக மார்கழி கோலங்கள் சிறப்பு பகுதியில் நம்ம பத்மாவதி ராஜகோபாலன் அவங்க அம்பத்தூர்லேருந்து வரைந்து அனுப்பிய கோலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இவங்களும் பாசுரத்தை நினைவு கூறும்படியாக அந்த ஆணை சாத்தான குருவிகளை நினைவுபடுத்தும் விதமாக அவ்வளோ அழகாக அந்த குருவிகள் கோலத்தை வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நன்றி பத்மாவதி ராஜகோபாலன். பச்சை பரத்தல் வைபவம் எல்லாத்தையும் நம்ம வீட்டிலிருந்தே செவிச்சோம். அடுத்ததாக திருப்பல்லாண்டு துவக்கம் பொழுது பெருமாள் ஏன் கருட சேவையில் வரார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். கூடியிருந்து புனிதரம்பாவாயின்னு சொன்னாலே அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் அனுப்புங்க. எல்லோருக்கும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனது அருளும் ஆண்டாள் பெரிய பெருமாள் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. குற்றம் குறைகள் இருப்பின் அடியேனை மன்னிக்கவும். ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம்.